Hi singers, welcome to Sing Easy with Shobika. நிறைய சினிமா பாடல்களில் ஹம்மிங் ஆலாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஹம்மிங்னா இன்னும் பாடுறது மட்டும் கிடையாது, நிறைய வகையான ஹம்மிங்ஸ் இருக்குது. நிறைய வவல்ஸ் யூஸ் பண்ணி பாடுவாங்க. வவல்ஸ்னால் என்ன? நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் வவல்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க? AEIOU, கரெக்டுங்களா? ஸோ இந்த வவல்ஸை வச்சு வெஸ்டர்ன் சிங்கர்ஸ் எல்லாம் நிறைய வோக்கல் வார்ம் அப்ஸ் பண்ணுறாங்க. நானும் வெஸ்டர்ன் கற்றுக்கிட்டதுனால இந்த வார்ம் அப் விஷயங்களை நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி சினிமா பாடல்களில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சினிமா பாடலை நான் சொன்ன மாதிரி இந்த ஹம்மிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி கலந்தோ வரலாம். அண்ட் ஒரு சில சாங்ஸ்ல இந்த மாதிரி ஓல பாடுவாங்க. அண்ட் நிறைய இம்ல ஹம்மிங் பாடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப காமன். நான் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னங்கிறதுக்காக குவிக்காக என் மைண்டுக்கு வந்த பாடல் சொன்னேன். நிறைய பழைய பாடல்களையும் நிறைய இந்த மாதிரி ஆலாப் விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கேட்கும் போது இந்த விஷயத்த நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணலாம். எப்படிப்பா எப்படியோ இழுக்கிறாங்களே, நமக்கு அது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக எவ்வளவோ பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த விஷயத்த எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோவாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த வவல்ஸ் ப்ராக்டிஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வவலுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, எதுக்காக இந்த வவல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வவல்ஸை மட்டுமே ஒரு ப்ராக்டிஸ் ட்ராக் மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய நான் வோக்கல் ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாம் எப்படி கொடுத்துருக்கேன்னா, நான் ஒரு தடவை பாடுவேன், அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ட்ராக் வெர்ஷனாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வவல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் தயாராக இருக்கீங்களா? அதாவது இந்த மாதிரி AEU இந்த மாதிரி ஹம்மிங்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா வவல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவில் அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நான் சொல்லிவிட்டு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா டெஃபினட்டாக நான் ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்த வவல்ஸை எந்த ஆர்டரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். பட் தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அகாரம், எகாரம், இகாரம், உகாரம், ஒகாரம், மகாரம். அதுக்கப்புறமா ஓம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஓம் சாண்டிங் பற்றி எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம பாடத்தில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு குவிக்கான இன்ட்ரொடக்ஷன் தான் இருக்க போகுது. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை எப்படி நீங்கள் பாடல் பாடும்போது அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த AEIOU அப்படிங்கிற வவல்ஸை எப்படி நம்மளோட இந்தியன் மியூசிக்கில் அப்ளை பண்ணி ஒரு எக்ஸசைஸாக ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அந்த ஏன்னு சொன்னேன் இல்லையா, இதை அகாரம் சொல்லுவாங்க. அது ஏங்கிறது நம்ம அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் நிறைய ஸ்பீட்ஸில் பாடலாம். இந்த மாதிரி ஃபாஸ்டாகவும் பாடலாம். நிறைய லெசன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸையும் நீங்கள் அகாரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வாய்ஸை இந்த எல்லாரும் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, டயஃப்ரம்லேருந்து பாடணும், உங்களோட வயிற்றுலேருந்து பாடுங்க, அடி வயிற்றுலேருந்து பாடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு வாய்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா இந்த அகாரம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெடியான பிரெத் கண்ட்ரோல் கிடைக்கும் நீங்கள் பாடும்போது. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த அகாரம் எக்ஸசைஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது செகண்ட் ஒன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா, இந்த ஈங்கிற வவல் ப்ராக்டிஸை நம்ம தமிழில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா எகாரம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணல. ஈங்கிறத ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த அப்படிங்கிறது நிறைய இந்த ஹம்மிங்ஸ்லையுமே அப்படின்னு வருது. அண்ட் மெயினாக அந்த அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஹே ஆத்தா தோரமா வரியா, இந்த மாதிரிலாம் சாங் இருக்கு. அந்த ஏன்னு சொல்லும் போது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்ட் கிரியேட் ஆகுது. நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பாடி பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா
அப்படிங்கும்போது ஒரு போல்டான ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த எகாரம் யூஸ் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஏஇ முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து ஐங்கிறத வந்து இகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இகாரம்ங்கிறது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண, அந்த இ அப்படிங்கிற ஒரு வவல் வச்சு இதே மாதிரி பாடுறது தான். பட் நான் இப்போ சொல்றது பேசிக்கான இந்த சரிகம பதனிசா மட்டும் உங்களுக்கு பாடி காட்டுறேன். பட் நீங்கள் எல்லா லெசன்ஸுமே நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போறீங்கன்னா ஜண்ட வரிசையில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபாஸ்டான கமகம் பாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த இகாரம் எப்படி பாடுறதுன்னா, இந்த அப்படின்னு சொல்லும் போதே நீங்க நல்ல ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம். ஏ சொல்லும் போது ஒரு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ் கிரியேட் ஆச்சு. பட் அப்படிங்கும் போது பெருசா வந்து இங்க த்ரோட்ல வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்காம பாடுற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப வந்து ஈஸியா பாடுற மாதிரி லைட்டான ஒரு ஒரு லைட்டான ஒரு ரெசனன்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் வந்து எப்போ உங்களுக்கு தேவைப்படணும்னா, நிறைய இந்த ஆலாப் பாடுவாங்க இல்லையா, ஆலாபனை பாடுறது, அண்ட் மெயினாக வந்து நம்ம ஃபிலிம் சாங் ஓரியன்டாக நான் சொல்றதுனால சினிமா பாடல் லைட் மியூசிக் பாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைட்டான வாய்ஸ் ப்ரொடக்ஷன் நிறைய இடத்துல தேவைப்படுது. கர்நாடிக் மியூசிக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நல்லா கணீர்னு தான் வாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து சினிமா பாடல் ஓரியன்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி பாடும்போது ஒரு லைட்டான ஒரு வாய்ஸ் தான் நமக்கு நிறைய மெலடி பாடல்கள் பாட தேவைப்படும். ஸோ அந்த விஷயத்துக்கு இந்த இகாரம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி அந்த ஸ்மூத்தான ஒரு வாய்ஸ் கொடுக்கலாம், எப்படி அந்த சாஃப்டான மென்மையான குரல் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா உங்கள் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் டெவலப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒகாரம். இந்த ஒகாரம் வந்து மெயினாக வந்து உங்களோட இந்த ஜா மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாயை அந்த மாதிரி ரவுண்டாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட வோக்கல் ப்ரொடக்ஷனால ஸ்டெடியான ஒரு ஃப்ளோவாக கிரியேட் ஆகும். எப்படின்னா இப்போ வந்து ஓ நல்லா வந்து ஓன்னு சொல்லணும், ஊன்னு சொல்லக்கூடாது. ஊங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஓ இந்த ஓ அப்படிங்கிற வாய்ஸ் வந்து நான் வெஸ்டர்ன்ல எப்படி நான் வந்து சொன்னாங்கன்னா, வெஸ்டர்ன்ல வந்து ஓப்ரா மியூசிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஓப்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் ஆஃப் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக். அந்த ஓப்ரா பாடுறதுக்கு இந்த ஓ அப்படிங்கிற இந்த வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வோக்கல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த விஷயம் தேவை. ஸோ இந்த ஓப்ரா ஸ்டைல் வோக்கல் ப்ரொடக்ஷன் நம்ம சினிமா பாடல்களுக்கும் நிறைய தேவை. நிறைய அந்த ஹெட் வாய்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஹை பிச் பாடும்போது ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணி பாடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு வோக்கல் ப்ரொடக்ஷன், அதாவது ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஹெட் வாய்ஸை யூஸ் பண்ணுற ஒரு டிரான்சிஷனுக்கு இந்த ஓகாரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஓப்ரா வாய்ஸ் அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். பிகாஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இப்போ எப்படின்னா, இந்த மாதிரிலாம் ஓப்ரா நீங்கள் பாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா இந்த இங்கிலீஷ் படத்துலலாம் வரும். கரெக்டாக இந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் பேர் தான் இப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம சினிமா பாடல் லைட் மியூசிக் பாடுறதுக்கு, இந்த ஹை பிச்சை வந்து ரொம்ப மென்மையாக ஹஸ்கியாக பாடுறதுக்கு, ஸ்மூத்தாக பாடுறதுக்கு கண்டிப்பாக இந்த உகாரம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது உகாரம். இந்த உகாரம் எதுக்காகனா, உங்கள் வாய்ஸில் வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் நிறைய சினிமா பாடல்களே வந்து அந்த காலத்து சிங்கர்ஸும் சரி, இப்போ பாடுறவங்களும் சரி, இந்த விப்ராட்டோ அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெஸ்டர்ன்ல இருந்து வந்த கான்செப்ட் தான் இந்த விப்ராட்டோ அப்படிங்கிறது. நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் கமக்கால இந்த மாதிரி அசைச்சு பாடுவாங்க. பட் விப்ராட்டோ வேற, அந்த கமக்கால வந்து அப்படி பாடுற இந்த கம்பித்தம் அப்படிங்கிற விஷயம் வேற. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பாடல்களை அந்த எண்ட்லலாம் வந்து அசைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த இடத்துல ஒரு நடுக்கம் வந்துச்சு, கேட்டிங்களா? ஒரு ஷேக் மாதிரி. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அப்படி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த உகாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் உகாரம் பாடும்போதே வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக நம்மளோட அந்த பவர்ஃபுல் வாய்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். பாடும்போது நல்லா கணீர்னு எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பாடும்போது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிது. இப்போ இந்த உகாரம் பாடும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி அந்த விப்ராட்டோ கொடுக்கறது, வாய்ஸில் வந்து அந்த ஒரு 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 மென்மையான ஒரு குரலை கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் பாடி காட்டுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாடினீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஓ
நான் எல்லாமே பாடினாலும் ஒரே மாதிரி தானே வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி ஒவ்வொரு வவல்ஸ் யூஸ் பண்ணி பாடும்போது, அதாவது உங்களோட வாயோட பொசிஷன் ஒவ்வொரு ஷேப்பாக மாறும்போதுமே உங்கள் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் எவ்வளோ மாறுது பாருங்களேன். எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கரெக்டுங்களா? நீங்கள் வந்து என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஆணு பாடும்போது உங்களோட சவுண்டிங் வெளியே கேட்கும் போது வேற மாதிரி இருக்கு. ஊனு பாடும்போது இன்னும் லைட்டா இருக்கு. ஏன்னு பாடும்போது பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து மாறுது. நம்ம யூஸ் பண்ற இந்த சிலபல்ஸை பொறுத்து நம்மளோட வாய்ஸே வந்து வேற மாதிரி வெளியே கேட்குது, கரெக்டுங்களா? இப்போ கோயிங் டு த நெக்ஸ்ட். இதுக்கு பேரு மகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாரம்னு மானு பாடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கு வந்து ஹம்மிங், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இம்னு பாடுறது, மவுத்தை க்ளோஸ் பண்ணி பாடுறது தான் இதை வந்து மகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மள இந்தியன் மியூசிக்கில். இதை வந்து இந்த ஹம்மிங்கிற எக்ஸசைஸே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வோக்கல் வார்ம் அப். நான் வந்து நிறையா இந்த வோக்கல் ட்ரைனிங் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஹம்மிங்கை நீங்கள் எவ்ரிடே மார்னிங் எழுந்துச்சு பாடினீங்கன்னா உங்களோட இந்த வோக்கல் கார்ட்ஸ் எல்லாமே வந்து லூசன் அப் ஆகும்னா ரொம்ப வந்து உங்களோட த்ரோட் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு சினிமா பாடல் கற்றுக்கிட்டோம்னாலுமே முதல்ல பாடும்போது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஹம்மிங்கில் பாடி பாருங்க. இப்போ ஏதாவது ஒரு சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாட்டிலே ஹம்மிங் வர விஷயம் வேற. ஒரு சினிமா பாடலோட லைன்ஸுமே கூட வந்துட்டு நீங்கள் ஹம்மிங்கில் பாடலாம். இந்த மாதிரி ஹம்மிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பாடிட்டீங்கன்னா நல்லா உங்கள் வாய்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வேற எந்த மாதிரி வோக்கல் எக்ஸசைஸ் பாடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹம்மிங்கில் எப்படி இந்த சரிகமா பதனிசா பாடுறதுங்கிறத என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. ரெடியா? வாய்ஸ் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னா ஒரு நேசல் வாய்ஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த நேசல் வாய்ஸில் பாடுறது தப்பா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. பட் ஆனால் நம்ம லைட் மியூசிக் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இந்த நேசல் வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் வாய்ஸ் தான். நீங்கள் மூக்கில் பாடுறீங்க தப்பு அப்படின்னு கிடையாது. கம்ப்ளீட்டாக மூக்கில் பாடுறது வேற. இந்த நேசல் வாய்ஸுமே வந்து நிறைய இடத்துல வந்து அழகு சேர்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக இந்த லைட் மியூசிக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த நேசல் வாய்ஸை யூஸ் பண்ணி ஹை பிச்சில் ஒரு சில ஃப்ரேசஸ்லாம் பாடும்போது, இந்த ஹஸ்கியாக பாடும்போது, இந்த மெயினாக அந்த சொல்லும் போதெல்லாம் அந்த வாய்ஸ் ப்ரொடக்ஷன் நேசலாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து அந்த சாங்கோட பியூட்டியை ஆட் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்லி இட்ஸ் அக்செப்டட். ஓகேங்களா? இப்போ கோயிங் டு த நெக்ஸ்ட். ஸோ இந்த அடுத்த வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்ம் அப் தான் நான் சொல்கிறேன். என்னென்னா ஆ உ இம் இது மூணும் சேர்ந்தது. அகாரம், ஒகாரம், மகாரம் மூணும் சேர்ந்து வரும்போது என்ன வருது? இப்போ நீங்களே கெஸ் பண்ணிருக்கலாம். ஆ ஊ இம் சேர்ந்தா என்ன வருது? ஓம் அப்படிங்கிற விஷயம் வருது. இந்த ஓம்ங்கிறது நம்ம ஸ்பிரிச்சுவலாகவே நிறையா விஷயத்துக்கு நம்ம வந்து ரொம்ப கனெக்டடாக இருப்போம். இப்போ இந்த ஓம் சாண்டிங் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக ஒரு பாடியில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். எவ்வளவோ விஷயங்கள் சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? சூரியன்லேருந்து ஓம் சத்தம் தான் வருது. இந்த மாதிரிலாம் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம சிங்கிங்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாங் நோட்ஸ் பாடுவோம் இல்லைங்களா? லாங் நோட்ஸ்னால் ரொம்ப நேரம் இழுக்கிறது. அதுக்கு பேர் சஸ்டெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் மியூசிக்கில் நான் சொல்கிறேன், சஸ்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணும்போது இந்த ஓம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட பிட்ச் கண்ட்ரோல் சூப்பராக டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் எவ்ரிடே மார்னிங் நான் சொன்ன மாதிரி இந்த ஹம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு டென்ஷனாக இருக்கீங்க, உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும்னா கூட இந்த ஓமில் சரிகமா பதனிசாவை பாடி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பாட மாட்டோம். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ரெடி? So the sa, re, ga,
மா இதை வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் ஓம்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் இழுக்க முடியுதோ அவ்வளோ தூரம் இழுத்து ட்ரை பண்ணுங்கள். மெயினாக எண்டிங்கில் அந்த அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வைப்ரேஷனுக்கே எவ்வளவோ சயின்டிஃபிக்காக விஷயங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பாடிக்கு நிறையா நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்ருதியோட நாலேஜ் டெவலப் ஆகும். ஏன்னா அந்த சா அப்படிங்கிற ஸ்வரத்திலே அதே ஸ்தானத்திலே ரொம்ப நேரம் நம்ம சஸ்டெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஸ்வரஸ்தானங்கள் நல்லா உங்கள் மைண்டில் பதியும். அதே மாதிரி உங்கள் வாய்ஸோட அது உங்கள் குரல் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி விஷயம் ப்ராக்டிஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த வொவல்ஸ் ப்ராக்டிஸை நம்மளோட இந்தியன் மியூசிக்கில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட சினிமா பாடல் பாடுறதுக்கோ இல்லை எந்த பாடல் பாடுறதுக்கோ உங்களோட குரலை டெவலப் பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிறையா டிஃப்ரென்ஸ் உங்கள் சிங்கிங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு இந்த விஷயம் புதுசாகவும் இருந்துக்கலாம், நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட விஷயமாகவும் இருந்திருக்கலாம். பட் நான் வந்து சொன்னது கம்ப்ளீட்லி என்னோட அனுபவத்தில் நான் வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கையும் இதையும் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் நம்மளோட கர்நாடிக் மியூசிக்கில் இன்னும் வேறு விதமாக கூட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தானிலையுமே வந்து இது வேறு விதமாகவும் இந்த மாதிரி அகாரம் உகாரமாக ஆகார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேர்ம்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் நான் இப்போ பாடும்போதே கூட பாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பாடி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, நான் சொன்ன மாதிரி அந்த பவர்ஃபுல் வாய்ஸ்லேருந்து ஸ்மூத் வாய்ஸ் வரைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுதா, உங்களுக்கு பாடும்போது ஒரு அந்த அதிர்வுகள் தெரிஞ்சுதா, அந்த வைப்ரேஷன் உங்கள் பாடியில் தெரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்கள் சிங்கிங் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சினிமா பாடல்களை எப்படி ப்ரொஃபஷ்னலாக பாடுறது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கும் சிங்கீசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த சேனல் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. புதுசாக வரவங்கலாம் எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சேனலே நான் பார்த்ததில்லன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு ரீச் ஆகாத விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணும்போதும் ஷேர் பண்ணும்போது தான் வந்து யூடியூபே அந்த அந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து காட்டும் சஜஷன்ஸில். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து இது நிறைய பேர் இதனால் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஓகேங்களா? So thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.